ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னா, கேஷ் ரீட் பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு மெயின் போடுறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியாதவங்க யாராவது இருந்தாங்களா இந்த அப்ளிகேஷன் பற்றி அவங்களுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்திடுங்க. சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் கேஷ் ரீடர்ன்ற அப்ளிகேஷன் தான். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இப்போது புதுசாக ஃபோன் யூஸ் பண்ணுற ஸ்கூல் பசங்க இவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி இல்லைங்களா? ஸோ அவங்களுக்காக அந்த சின்ன டுட்டோரியல். இந்த இதில் என்ன பண்ண போகிறோன்னா, மெயினாக இந்த அப்ளிகேஷனில் ஒரு இதுவும் கிடையாது, இதோட செட்டிங்ஸ் மட்டும் என்னென்னன்றதை மட்டும் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ கேஷ் ரீடர் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓகேங்களா? Speech rate 90%. Speech rate 100%. Speech rate 56%. Cash reader. Okay. Welcome to Cash reader. So first net on பண்ணிக்கங்க. Notification off, silent on, mobile data clear all. Okay. Welcome to Cash. சரி. Welcome to Cash reader. Grant access to camera button. Grant access to camera ன்றதை இத கிளிக் பண்ணீங்கன்னா கேமரா பெர்மிஷன் கேட்கும், அதை அலோவ் கொடுத்துங்க. Allow Cash reader to take pictures and record video. Choose currency. அதில் அடுத்து சூஸ் கரன்சி கேட்கும். இதில் நம்ம இந்தியன் ருபீஸ் தவிர நிறைய இருக்குது. Select British pound now button. ஸோ இப்போ வந்து என்னோடய சிஸ்டம் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் யூகேயில் இருக்குது. ஸோ அதனால் அது வந்து டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் பிரிட்டிஷோட கரன்சி எடுத்துக்கிச்சு. அந்த பிரிட்டிஷ் கரன்சி வேணால் நம்ம கரன்சிக்கு மாற்றணும்னா ஒரு ரைட்டில் செலக்ட் பண்ணுங்கள். Let me select from the list button. Let me select from the listன்றதை தட்டுங்க. Select currency. Select currency. Select currency. இதில் நம்ம நிறைய இருக்கும். ஸோ நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கோம். Search edit box showing in O U deleted I M N ஓகே, ஐஎன் போட்டாலே வந்துடும். Indian rupee in list window select currency. டாப்பில் தொட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ருப்பின்னு இருக்கும். அது நீங்கள் டபுள் டேப் பண்ணுங்கள். Keyboard hidden downloading data for Indian rupee. ஸோ இது வந்து டேட்டா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கும். ஸோ ஆஃப்லைனில் ரெக்கக்னைஸ் பண்ணோம். நெட்டு இல்லைனாலும் இதுக்கு பிரச்சனை கிடையாது. சரிங்களா? Terms of agreement, terms of use button. இப்போ வந்து நம்ம டவுன்லோட் அந்த கரன்சி டேட்டா டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். We do our best to correctly identify all banknotes. இதெல்லாம் போட்டுக்கோங்க, படிச்சு பார்த்துங்க. Terms of use button. Terms of use. I agree and I would like to start using the application button. So I agree I would start to like this application ன்ற மாதிரி தட்டுங்க. Tap to pause record. I agree and I would like to start using it. So இந்த மாதிரி I agree and I would like to start using the app. Preparing Indian rupee. Cash reader. Free version identifies only 5, 10, 20. ஸோ ஃப்ரீ வெர்ஷன் வந்து 20 ரூபா வரைக்கும் தான் ரெக்கக்னைஸ் பண்ணோம். அதுக்கு மேலே காசு கேட்கும். இந்த அப்ளிகேஷனில் இருக்கிற செட்டிங்ஸை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். Settings. ஸோ வந்து இதில் பெருசாக செட்டிங்ஸ் எதுவும் இல்லை. அப்புறம் எது காமிக்க வந்தேன்னா இருக்கிறத பார்த்துருவோம். Settings. Recognition. Heading. In list. Recognition. Select the currency. Currently identifying Indian rupee. இதுக்குள்ளே போய் நம்ம கரன்சி மாற்றிக்கலாம். Select currency. Search button. Same தான். Choose which currency will be Europe. British pound. ஸோ இந்த மாதிரி காமிக்கும். Back button. பிரிட்டிஷ் பவுண்ட் ஃபஸ்ட் யூரோப் காட்டும், அடுத்தது அமெரிக்கா, அப்புறம் ஆஃப்ரிக்கா அதெல்லாம் காமிச்சு ஆஃப்லைன் காட்டும். ஏஷியன் இருக்கும். நம்ம அதெல்லாம் வச்சு இந்தியன் ருப்பி எடுத்துக்கலாம், இல்லை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். Convert to the home currency. Cash reader will convert the identified banknote to ஸோ இது வந்து இன்டர்நேஷ்னல் கரன்சி கன்வெர்ட் பண்ணுற மாதிரி. இதுக்குள்ளே போனீங்கன்னா Convert to the home currency. Home currency. Enable conversion. Exchange rate update date. The 25th of February 2024, 5 hours, 4 minutes and 53 seconds PM. ஸோ இது வந்து கரண்ட் டேட். இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்கன் டாலர் எடுத்து நான் காட்டுறேன்னா அதை வந்து ஹோம் கரன்சி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணுமா, நான் ஹோம் கரன்சி என்ன வச்சுருக்கணும் அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்றதெல்லாம் சொல்லுது. ஸோ இது வந்து ஆன்லைனில் தான் செக் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஹோம் கரன்சி என்ன இருக்குன்னு பார்க்கணும்னா ஒரு ரைட்டில் ஸ்வைப் பண்ணுங்கள். Set home currency. Your home currency is Indian rupee. ஸோ நம்ம என்ன கரன்சி வைக்கிறோமோ ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறோம்ல, அந்த கரன்சியை தான் இது வந்து ஹோம் கரன்சியாக எடுத்துக்கும். Tap to pause recording. வேண்டாம்னா நீங்கள் மாற்றிக்கிங்க. Set home currency. ஸோ இது நமக்கு ரொம்ப தேவைப்படாது. இப்படி ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. கேஷ் ரீடரில் டினாமினேஷன் செக் பண்ணுறது மாதிரின்னு வச்சுங்களேன், அதுக்கு இது யூஸ் ஆகும். வேறு நாட்டு கரன்சி காட்டுறோம்னா அது நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அந்த மாதிரி தான் அதில் போட்டிருக்குங்க. Enable convert to the home currency. Out of list. Navigate up. Settings. Select convert to the home currency. Cash reader will convert the identified banknote denomination into your home currency. Banknote denomination and value in the home currency are announced together. ஸோ
ஸோ வெளியிலேருந்து கேதர் பண்ணி தான் ஹோம் கரன்சியை நான் சொல்லுவேன் அப்படிங்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து full version is active. Manage ஸோ இது வந்து subscription. மேனேஜ் சப்ஸ்கிரிப்ஷன். இது வந்து கிராக் வெர்ஷன். ஓகேங்களா? அடுத்து வந்து Vibration settings. வைப்ரேஷன் செட்டிங்ஸ். ஸோ இதில் வந்து ஒரு சில ஆப்ஷன் இருக்குது, நான் பார்ப்போம். Vibration settings. Vibrate banknote value. The app can transform the identified value of a banknote into vibrations. The vibrations are always used when your phone is in silent mode, because in silent mode the app cannot speak the value aloud. Here, you can set it up so that the vibrations are also allowed in ring mode. Ticked. Tick box. ஸோ இந்த டிக் பாக்ஸ் டிக்கில் தான் இருக்கணும். இது என்னத்துக்குன்னா வைப்ரேஷன் வரணுமா அப்படின்றது. பை டிஃபால்ட்டாக அது டிக்கில் தான் இருக்கும். நீங்கள் அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா வைப்ரேஷன் வராது. சரிங்களா? மோஸ்ட்லி வைப்ரேஷன் இருக்கிற மாதிரியே வச்சுக்கிங்க. Speed of vibrations. Normal speed. ஸ்பீட் ஆஃப் வைப்ரேஷனோட ஸ்பீட் எவ்வளோ ஸ்பீடில் உங்களுக்கு வைப்ரேஷன் வரணுன்றதோட இன்டென்சிட்டி இதுக்குள்ளே போய் வச்சுக்கலாம். Speed of tick. Fast speed. Cancel. Button. Fast speed. Ticked. Normal speed. நார்மல் ஸ்பீட், இப்போ ஃபாஸ்ட் ஸ்பீட். Fast. Cancel. Button. உங்களுக்கு Out இதோட of list. இன்டென்சிட்டி தான் சூஸ் பண்ணணும். அடுத்து வந்து Vibration settings. Vibration settings. Vibrate banknote value. The app can transform the speed of vibrations. Haptic feedback. Not supported on this device. ஹாப்டிக் Not ticked. ஃபீட்பேக் என் ஃபோனில் சப்போர்ட் இல்லை. Play vibration patterns. ப்ளே வைப்ரேஷன் பேட்டர்ன்ஸ்குள்ளே Tap to போனீங்கன்னா pause. Play vibration ஜஸ்ட் ஒரு patterns. செக் பண்ணுறதுக்கு தான். அதாவது 5 rupeesனா ஒரு வாட்டி வைப்ரேட் ஆகும். Learn 5 Indian rupee. ஒரு வாட்டி 10 20 200 Indian rupee. 200 இப்போ இந்தியன் ருப்பின்னா 7 times 5 times நினைக்கிறேன். ஸோ சாரி 6 வாட்டி வருது. சரிங்களா? ஏன்னா 5 ரூபானா ஒரு டைம், 10 ரூபானா 2 டைம், இந்த மாதிரி. சரிங்களா? இதோட டக்குன்னு அதை படிச்சே காமிச்சிருமேடான்னா ஆமாம் அதுவும் இருக்குது இதுவும் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. Vibration settings. Haptic feedback. Not supported on this. Play அவ்வளோதான். tap to pause record. Settings. Banknote announcement style. Only denomination. பேங்க் நோட் அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டைல் ஒன்லி டெனாமினேஷன். Banknote announcement style. Ticked. Only denomination. ஒன்லி டினாமினேஷன். Denomination with currency. டினாமினேஷன் வித் கரன்சி. சரிங்களா? நமக்கு வந்து டினாமினேஷன் மட்டுமே Ticked. இருந்தால் Only போதும். denomination. Settings. டினாமினேஷன்னா மதிப்பு. ஓகேங்களா? எந்த கரன்சின்னு சொல்லணுமா இல்லை எந்த வேறு நம்பர்ஸ் மட்டும் சொன்னால் போதுமா அப்படின்றது தான் அதோட யூசேஜ். Settings. செட்டிங்ஸு Convert banknote announcement. Beep while identifying. If you are unaware of whether the app is banknote announcement style, only denomination. Beep while identifying. If you are unaware of பீப் வைல் ஐடென்டிஃபைங். நம்ம பேங்க் நோட்டை ஐடென்டிஃபை பண்ணும்போது பீப் அடிக்கும். ஓகேங்களா? flashlight. Light from your device's flashlight ஸோ improves ஃப்ளாஷ் லைட் identity. ஆனில் இருக்கணுமா பை டிஃபால்ட்டாக அப்படின்னு இருக்கும். இது செக்கில் தான் இருக்குது. Not ticked. ஓகே, Ticked. பை டிஃபால்ட்டாக இதுவும் செக்கில் தான் இருக்கும். இது செக்லேயே இருக்கட்டும். Toggle back and front camera. Use ஸோ back டாகல் camera. ஓகே டாகல் பேக் அண்ட் ஃப்ரண்ட் கேமரா. உங்கள் ஃபோனோட பேக் கேமராவை யூஸ் பண்ணி ரெகனைஸ் பண்ணுமா ஃப்ரண்ட் கேமராவை யூஸ் பண்ணி ரெகனைஸ் பண்ணுமா அப்படின்றத இது வந்து முடிவு பண்ணும். ஸோ சில இடத்துல வந்து நம்ம பேக் கேமராவில் காமிச்சோம்னா எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் ஃப்ரண்ட் கேமராலையும் காமிச்சு இது பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ப்ரைவசிக்காக வச்சுக்கலாம். அடுத்து வந்து Send us photo for inspection. ஸோ இதுக்கப்புறம் Support. உள்ளதெல்லாம் Heading. நமக்கு தேவையில்லை. ரெகனைசேஷன் பண்ணி பார்த்துருவோம். Cash reader. இப்போ ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா Free version identifies only. Identifying Indian rupee. ஐடென்டிஃபை இந்தியன் ருப்பின்னு இருக்குது. நான் காட்டுறேன். 20. 20 இது 20 மட்டும்தான் சொல்லுது. இதே நம்ம வந்து அந்த செட்டிங்ஸ் ஒன்று பார்த்தோம்ல டினாமினேஷன்னு, அதை காமிச்சோம்னா எத்தனை ருப்பின்றதையும் சொல்லும். Free setting. Tap to pause. Setting. இந்த செட்டிங்ஸ் தான். Setting. Banknote announcement style. Only denomination. In list. இதை வந்து நான் இப்போ வந்து Banknote. Ticked. Cancel. Tick. Denomination with currency. டினாமினேஷன் வித் கரன்சி வச்சிடுறேன். Settings. இப்போ பாருங்கள். Cash reader. 20 Indian rupee. 20 இந்தியன் Indian ருப்பி rupee. இந்த மாதிரி படிக்கும். ஸோ இதோட ஹை டினாமினேஷன் கரன்சி படிக்குமானா எஸ் படிக்கும். அதையும் காட்டுறேன். இப்போ பாருங்கள். 100 Indian rupee. 100 இந்தியன் ருப்பின்னு சொல்லுது. அதே மாதிரி வைப்ரேஷனும் ஆகுது. சரிங்களா? இந்த மாதிரி தான் இதோட யூசேஜ். ஸோ டொக்குன்னு ஒரு சவுண்டு வந்துச்சுல்ல, இந்த சவுண்டுக்கு தான் அந்த பீப் செக் பாக்ஸ் செக்கில் இருக்கும். சரிங்களா? இந்த டுட்டோரியல் அவ்வளோதான். System launcher. ஸோ இது மெயினாக எதுக்கு போட்டதுன்னா இதை பற்றி தெரியாதவங்களுக்கும் மற்றவங்கள்ட்ட கேஷ் இன்னமும் காமிச்சு பார்க்குறவங்களுக்காகவும் ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ போட்டது. மற்றபடி இந்த கேஷ் ரீடரில் பெரிய செட்டிங் எதுவுமே கிடையாது. பட் ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக போடுறோம். Tap to pause recording. சரிங்களா? Window screen recording. தேங்க்யூ காஸ். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.